வணக்கம் பிறர்களே. தக்காளி சாகுபடியில பர்டிகுலரா இந்த சம்மர் மேனேஜ்மெண்ட், வெயில் கால தக்காளி மேலாண்மை எப்படி அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தக்காளி சாகுபடியில முக்கியமா அந்த ஒரு 4 விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலமாக சம்மர்ல இருந்து ஈஸியா வெளியே வந்துட முடியும். இப்ப தக்காளி விலை இல்ல, இன்னொரு 15 நாளுக்கு அப்புறம் நல்ல விலை இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ அந்த மாதிரி டைம்ல கையில பழம் இருக்காது, நம்ம சரிவர பராமரிச்சிருக்க மாட்டோம். இந்த பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு. தக்காளி சாகுபடியில வெய்ய காலத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான 4 பிரச்சனைகள் என்ன, அதை எப்படி சரிவர மேனேஜ் பண்றது அப்படின்னு பார்த்தா நீங்க பார்க்க போறோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈச் அண்ட் எவரி சிங்கிள் சிம்பிள் ஃபார் யூ. ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க, அப்பதான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு. பச்சைத்துண்டு.in இங்கு விவசாயம் சம்பந்தப்பட்ட A to Z எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம். இனி விரல் நுனியில் விவசாயம். வெல்கம் அடுத்த சார், வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல். தக்காளி சாகுபடி அப்படிங்கிற தமிழ்நாட்டுல பரவலா ஒரு 8-9 மாவட்டங்களில் பிரதான பயிரா இருக்கு. இதை பத்தி நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம். தக்காளி சாகுபடியில மழைக்கால மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம்னாலும் வெய்ய கால மேலாண்மை அப்படிங்கிறது அதை விட மிகப்பெரிய விஷயம். மழை காலத்துல நோய் நொடிகள் பிரச்சனை ஹெவியா இருக்கும். வெய்ய காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகள் பிரச்சனை ஹெவியா இருக்கும். சத்துக்கள் கிரகிச்சு தாவரங்கள் எடுத்துக்கிறதும் பிரச்சனையா இருக்கும். 2 முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க போறோம். ஒன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி மேலாண்மை பொறுத்த வரைக்கும் 2 பூச்சி ரொம்ப இன்ஃபெக்ஷனா இருக்கும். ஒன்னு சாரஞ்சு பூச்சிகள், பொதுவாக வந்து ஏபிட்ஸ், ஜாசிட்ஸ், மீலிபக் அப்படின்லாம் நிறைய சொல்லுவோம். வால்பேனு, பேனு பிளஸ் வந்து பார்த்தோன்னா ஒயிட் ஃபிளை, நம்ம வெள்ளை கொசு, இதெல்லாம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கும். அதனால வந்து வைரஸ் நோய் ஏற்படுறதுக்கு, பிங்கின்னு சொல்லுவாங்க தெரியல, வைரஸ் நோய் ஏற்படுறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த வைரஸ் நோயை தோற்றுவிக்கக்கூடிய வெள்ளை ஈக்களையும் பிளாக் த்ரிப்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம், ஹோப்பர்ஸையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னா வைரஸ் நோய் தோற்றுவிக்கிறது அப்படிங்கிறது கண்ட்ரோல் ஆகிடும். வைரஸ்ங்கிறது ஒரு நோய், அதை தோற்றுவிக்கிறதுங்கிறது பூச்சிகள் தான். இந்த 3 பூச்சிகள் தான் மேக்சிமம் காரணமாக அமையும். ஒன்று ஹோப்பர் சொல்லக்கூடிய தத்து பூச்சிகள், இண்டோஃபில் வரக்கூடிய டோக்கன் டெக்னிக், டைரக்டோஃபில் வரும்ல அது, இல்லைன்னா வந்து நம்ம போலோன்னு சொல்லிட்டு சிஞ்சலா வரும் இல்லையா, இந்த டெக்னிக் எல்லாம் வந்து நம்ம ஆரம்பத்திலே ஸ்ப்ரே கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனை சரி பண்ணலாம். அப்படி இல்லையா ரான்ஃபென்னு சொல்லிட்டு நமக்கு பெஸ்டாக வரும், 3 மருந்து கலந்தது, அந்த டெக்னிக் ரொம்பவே எக்ஸலண்டா இருக்கும். அது கூட கீஃபனு இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா வந்து நீங்க நம்ம இந்த அஸ்டிவாப்ரேட் இந்த மாதிரிலாம் சேர்த்தடிக்கிறது மூலமாக வந்து இந்த ஒயிட் ஃபிளை பிளஸ் ஜாசிட்ஸ் இந்த பிரச்சனை சேர்க்கலாம். ட்ரிப்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே பிரச்சனை. நீங்க சம்மர் வந்துருச்சு அப்படின்னா யோசிக்கவே வேணாம். எல்லோ ஸ்டிக்கி டேப்ல 10 நம்பர், ப்ளூ ஸ்டிக்கி டேப்ல 10 நம்பர், ஒயிட் ஸ்டிக்கி டேப்ல 10 நம்பர், 3லயும் 10 நம்பர் ஒரு ஏக்கராக கலந்து கட்டி விட்டீங்க அப்படின்னா அதிகப்படியான மருந்தடிக்கிற செலவு அப்படிங்கிறது குறையும். எவ்ரி மந்த் ஒன்ஸ் நீங்க இதை மாத்திட்டே இருக்கிறது மூலமாக இந்த இன்செக்ட் போய் அதுல ஒட்டிக்கும். அதனால வந்து அதிகமான யூஸ் எஃபிஷியன்சி கிடைக்கும். அதிகமான பூச்சிகள் வந்து அதை அட்ராக்ட் பண்றது குறையும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். மருந்துகளே அடிச்சிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக இப்படி கட்டுறது அப்படிங்கிறது 1 மருந்து 2 மருந்து செலவு குறைக்கும். இது மூலமாக வந்து இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை பண்றது மூலமாக வந்து அதிகமான யூஸ் எஃபிஷியன்சி கிடைக்கிறது நம்மளால உறுதி பண்ண முடியும். இது நம்பர் 2. நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒயிட் ஃபிளை மேனேஜ்மெண்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட்ங்க. ஒயிட் ஃபிளை வந்து சரிவர மேலாண்மை பண்ணணும். அப்போ ஒயிட் ஃபிளை ஒரு தாவத்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நீங்க டக்குன்னு வந்து ஃபோலியா ஸ்ப்ரேல நம்ம நியூட்ரன்ஸ் கொடுக்கறது அப்படிங்கிறது பெஸ்ட். ஒயிட் ஃபிளைக்கு நிறைய மருந்து இருக்கு. அஸ்டமாப்ரில் ஆரம்பிச்சு நம்ம பிஎஸ்எஃப் செப்பினா கொடுப்பாங்க, இல்ல இதுல டாட்டால பார்த்தீங்கன்னா கிளாஸ்டா கொடுப்பாங்க. நிறைய ஒயிட் ஃபிளை சைஸ் மருந்து இருக்கு. மைல்ட் டோஸ் வந்து போகும்போது நல்ல கண்ட்ரோல் இருக்கும். சோ இதை தாண்டி பார்த்தோம்னா தாவரத்துக்கு இம்யூனிட்டி கொடுக்கறதுக்கு என்ன நம்ம கொடுக்கணும், ஜிங்க் ஆக்சைடு 13.5% அப்படிங்கக்கூடிய ஜிங்க் ஆக்சைடை வெய்ய காலங்கள் நீங்க அதிகமா கொடுக்கறதுனால அதிகமான நோய் எதிர்ப்பு திறன் உருவாக தாவரத்துக்கு, அதனால பூச்சிகள் இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது குறையறத உறுதி பண்ண முடியும். நம்பர் 2 பார்த்தோம்னா வந்து சிலிக்கா பிளஸ் சீவீடு, இந்த 2 ரொம்ப இம்பார்ட்டன்டான நியூட்ரியன்ட். சீவீடு எந்த அளவுக்கு தாவரத்துக்கு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நோய் எதிர்ப்பு திறன் இருக்கும். பூ பிஞ்சு கொட்டுறது வெயில் அதிகமாச்சுன்னா ஓவர் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லிட்டு தாவரத்துக்கு தண்ணி பூரா வெளியே போக ஆரம்பிக்கும். டிரான்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி தாவரங்களை வந்து சுவாசித்து போதும் தண்ணி வெளியேறும் போதும் அதிகமாக பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனை வரும் இல்லையா. இது எல்லாமே வந்து சரி பண்றதுக்கு நம்ம வந்து சீவீடு பிளஸ் சிலிக்கா காம்பினேஷன் கொடுக்கறது ரொம்ப நல்லது. நம்ம பயோகோல்டு அப்படிங்கிற மாலிகுல் இருக்கு, உங்களுக்கு தெரியும். லிட்டருக்கு 5 மில்லி ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுக்கறது மூலமாக அதிகமாக இந்த பிரச்சனை சரி பண்ணலாம். இல்ல ஏக்கராவுக்கு அடியில் 2 லிட்டர் to 3 லிட்டர் கூட ஃபல்விக் ஆசிட் மைக்ரோநியூட்ரியன்ட் சேர்த்து கொடுக்கறது மூலமாக இந்த பிரச்சனை சரி பண்ணலாம். வெய்ய காலங்கள்ல தக்காளியில மிகப்பெரிய பிரச்சனை வந்து இந்த 3 நாள் தான். இதை சரிவர மேலாண்மை பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல மகசூல் வந்து தாவரங்கள் எடுத்து போறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நான் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்றது மூலமாக நல்ல மகசூல் வந்து வெய்ய காலங்கள் எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் விவசாயிகள் சொல்லி ஆசைப்படுறேன். இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம தொடர்ந்து யூடியூப் ஃபாலோ பண்ணுங்க. www.pachethundu.in வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோர்ல பச்சைத்துண்டு மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறது மூலமாக டாப் டு பாட்டம் A to Z விவசாய சம்பந்தப்பட்ட நீங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கலாம்.